أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இது நம்மளுடைய 18வது கிளாஸு. சென்ற கிளாஸில் முடிவில் நம்ம அல்லாஹுக்கு அடுத்தபடியாக உள்ள பேரை பற்றி பார்த்தோம். அதாவது அல்லாங்கிற பேருக்கு அடுத்து ரப்புங்கிற பேர், அதுதான் 2வது இடத்துல இடம் பெறுது. அதிகமான முறையில் இடம் பெறக்கூடிய ஒரு வார்த்தை. 900க்கு மேற்பட்ட இடங்களில் குரானில் இடம் பெறக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு என்ன பொருள்னா அதாவது பராமரித்து பாதுகாத்து வளர்க்கக்கூடியவன். அதாவது உருவாக்குறதுலேருந்து மேம்படுத்துறதுலேருந்து அது கண்காணிக்கிறதுலேருந்து எல்லாமே அனைத்தும், அதாவது A to Z. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த பிள்ளை வயிற்றில் கருவாக இருக்க போதில் அந்த ஸ்டேஜ்லேருந்து அது பிறந்து அது வளர்ந்து அது இறக்கக்கூடிய காலம் வரையிலும் அது அத்தனையும் எல்லாம் ஒருவன் தான். அவன் பராமரிக்கிறான் எல்லாத்தையும். அதுக்கு என்னென்ன தேவை, அவன் படைக்கிறது மட்டும் அவனுடைய வேலை இல்லை. அதுக்கு என்னென்ன தேவைகள் அது அத்தனையும் கண்காணித்து செய்யக்கூடியவன் தான் ரப்புன்னு சொல்லப்படுவான். இது மனிதருக்கு மட்டும் கிடையாது, எல்லாவற்றுக்கும் தான். ஒரு பொருளாக இருக்கட்டும், இயற்கையால் உள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தால் இருக்கட்டும், ஒரு மிருகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு? அல்லாங்கிறது. அல்லாஹுடைய பண்புல ரப்பு, அவன் தான் பராமரிக்கக்கூடியவன், வளர்க்கக்கூடியவன். இப்போ நம்ம தாய் தகப்பன் எடுத்துக்கிட்டால் கூட அவங்களும் நம்மளை பராமரித்து வளர்த்து நமக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாம் செய்யக்கூடியவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்களால ஒரு 100% நம்ம கூடயே கடைசி வரையிலும் எல்லாமே அவங்களால நமக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் எல்லா நேரமும் 24 மணி நேரமும் அவங்க அப்படி செய்ய முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கிறானே தவிர நம்மளுடைய பெற்றோர்கள் ஓரளவுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க, ஓரளவுக்கு எல்லாமே செய்கிறாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அவன் தான் நம்மளை பராமரிக்கிறான், அவன் தான் நம்மளுக்கு உணவு கொடுக்குறான். எல்லாமே அவனுடைய பராமரிப்பில் தான் நடக்குது. அவன் தான் ரப்பு. அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ் நம்மளை 24 மணி நேரமும் கண்காணிக்கிறான். நம்மளை 100% அவனே நமக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதாவது நபிமார்களுடைய அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலுமே அவங்க எந்த அளவுக்கு ரப்பை புரிஞ்சு வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலாம். அவங்க ரப்புங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிருந்தவங்களும் நபிமார்கள்லாம். இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். அதுக்கடையில் இந்த ரப்புங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு வசனத்தை பார்ப்போம். 16வது அத்தியாயம் அன்-நஹ்ல் சூறால 78வது வசனம். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஅன் வஜஅல லகுமுஸ் ஸமஅ வல் அப்ஸார வல் அஃஇதத லஅல்லகும் தஷ்குரூன். நீங்கள் எதையும் அறியாதிருந்த நிலையில் உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக செவியையும் பார்வையையும் உள்ளங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினான். அப்போ ஒன்றுமே அறியாத இருந்த மனிதன் பிறக்கும் போது, அவன் குழந்தையாக பிறக்கும் போது அவன் ஒன்றுமே எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் தான் பிறக்கிறான். அவன் பிறந்தது பிறகு வயிற்றில் இருக்கும்போதே சொல்லுவாங்க, பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே அதை கேட்குது இதை கேட்குது, தாய் எது செய்கிறாங்களோ அதெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வயிற்றில் இருக்கும்போதே அது தெரியுது. அந்த காதில் இதெல்லாம் செவி விடுறதுனால தான் பிறந்தது பிறகு அதுக்கு சில விஷயங்கள்லாம் விளங்குதுங்கிற மாதிரிலாம் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் என்னத்தை தான் சொன்னாலும் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னா, எதுவுமே தெரியாமல் தான் நீங்கள் பிறக்கிறீங்க, நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அறியாது இருந்த நிலைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த மாதிரியே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தாலா அதுக்கு செவி காது கொடுக்குறான், கண்ணை கொடுக்குறான். ஆனால் அதெல்லாம் அது பிறந்தது பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்ணை பார்க்க ஆரம்பிக்குது, காது கேட்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே வேலைகள்லாம் எல்லாம் வச்சு தானே, எல்லா ப்ராசஸையும் வச்சு தானே எல்லாம் அனுப்புகிறான். அந்த கண்ணுக்குள்ற அதுக்குள்ளே இப்போ நிறையா வேலை நடக்குது. காதுக்குள்ற எல்லாமே கரெக்டாக அந்த படைச்சி எல்லாம் எதெல்லாம் தேவையோ, அந்த வெறும் கண்ணை மட்டும் கொடுக்கல, கண் எப்படி பார்க்கும், அதுக்குள்ளே எல்லா வேலையும் உள்ற செஞ்சு தான் அவன் அனுப்புகிறான். அதுக்கு பிறகு தான் மனிதன் வளர வளர ஒன்று கற்றுக்கொள்கிறானே தவிர பிறக்கும் போது அவன் ஒன்றுமே எதுவுமே அறியாதவனாக தான் பிறக்கிறான். இதே வசனத்தில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கலாம். என்னென்னா அவங்க ஒரு தாய் தான் பிள்ளையை நினச்ச மாதிரி பெற்றெடுக்க முடியுமா? அவன் அன்னையரின் வயிறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். அல்லாஹ் தான் வெளியேற்றுறான். இப்போ நினச்ச நேரத்துக்கு ஒரு தாய் ஒரு
குழந்தைய பெற்றெடுக்க முடியாது. அல்லாஹ் நாடும்போது தான் அந்த குழந்தை பிறக்கும். அதனால் அவங்களாம் அந்த குழந்தைய எடுக்க முடியாது. அவங்க உள்ற ஒரு தாயோடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி தான் அது பிறக்கும். அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்போ அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுடைய எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருக்கிறான். அவனுடைய கண், அவனுடைய உடம்புல உள்ள உறுப்புகள், அவனுடைய தூக்கத்துக்கு, அவனுடைய ரிஸ்க்குக்கு, அவனுடைய பொருளாதாரத்துக்கு, அவனுடைய திருமண வாழ்க்கைக்கு, அவனுடைய உணவுக்கு, எல்லாத்துக்குமே உலகத்தில் எது எது மனிதனுக்கு தேவையோ அது அத்தனைக்கும் அல்லாஹ் தஆலா தான் வந்து பொறுப்பேற்றுக்கிறான். ஒன்றுமே அறியாமல் இருந்தவனுக்கு எல்லாமே அல்லாஹ் தான் வழங்குறான். சூரா அன்ஆம்ல வந்து 6வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் வந்து ஒரு கேள்வி எழுப்புறான். குல் அரஐதக்கும் இன் அதாக்கும் அஸாபுல்லாஹி பஅததன் அவ் ஜஹரதன் ஹல் யுஹ்லகு இல்லல் கௌமுல் ஸாலிமூன். உங்கள் செவி புலனையும் பார்வைகளையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு உங்கள் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டால் அதை கொண்டு வருகின்ற அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்கள் யாரேனும் உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என கேட்பிறாக. சான்றுகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதையும் பின்னர் அவர்கள் எவ்வாறு புறக்கணிக்கின்றனர் என்பதையும் காண்பீராக. அல்லாஹ் வந்து அவன் தான் வந்து படைச்சவன். அவன் வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். அப்போ அல்லாஹ் கேள்வி கேட்குறான், இதெல்லாம் யார் உனக்கு கொடுக்க முடியும், என்னை தவிர யார் இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சவால் விடுறான். இந்த காதை, செவி புலனை, பார்வையை, கண்ணை, இதெல்லாம் எப்படி யாரால் கொடுக்க முடியும்? யாராலையுமே கொடுக்க முடியாது தானே. இப்போ அல்லாஹ் வந்து சவால் விடுறான். அல்லாஹ் வந்து கேள்வி மேலே கேள்வி எழுப்புறான். இப்போ அன்-நம்ல் சூறால 27வது அத்தியாயம் 60, 61, 62 தொடர்ந்து வரிசலாக பார்த்தோன்னு சொன்னால் ஒரே கேள்வி தான். அல்லாஹ் தஆலா வந்து கேள்வியாக கேட்குறான். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்? أَمَّنْ جَعَلَ الْأَرْضَ فِرَارًا وَجَعَلَ خِلَالَهَا أَنْهَارًا وَجَعَلَ لَهَا رواسي وَجَعَلَ بَيْنَ الْبَحْرَيْنِ حَاجِزًا أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ بَلْ أَكْثَرُهُمْ لَا يَعْلَمُونَ. நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையாம், அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வைத்தவனா? அதன் மூலம் செழிப்பான தோட்டங்களை முளைக்க செய்கிறோம். அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் முளைக்க இயலாது. அல்லாஹ்வுக்கு வேறு கடவுளா? இல்லை. அவர்கள் இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக்கும் கூட்டமாகவே உள்ளனர். இப்போ அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். அதாவது வானத்தை படைத்தேன், வானத்தை சும்மா படைக்கல, அதுலேருந்து தண்ணீரை இறக்குனேன், அந்த தண்ணீர் மூலிமா வந்து செழிப்பான தோட்டங்களை கொடுக்குறான், இவ்வளவும் செய்கிறேன். உங்களால் ஒரு மரத்தை கூட வந்து உங்களால் முளைக்க செய்ய முடியாது. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இணை கற்பிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறான். அடுத்த வசனத்தில் வந்து அம்மை யுஹிப்புல் முத்தர இஸா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ வ யஜ்அலுக்கும் ஹுலஃபாஅல் அர்த் அஇலாஹும் மஅல்லாஹ் கலீலம் மா தஸக்கரூன். நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது பூமியை வசிப்பிடமாக்கி அவற்றுக்கிடையே ஆறுகளை உருவாக்கி அவற்றுக்கு முளைகளையும் அமைத்து 2 கடல்களுக்கிடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனாம்? அல்லாஹ்வுக்கு வேறு கடவுளா? இல்லை. அவர்களில் அதிகமானோர் அறிவதில்லை. அப்போ இவ்வளவும் நான் செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ அதிசயத்தையும் அல்லாஹ் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டி, அப்போ எல்லாமே செஞ்ச எனக்கு வந்து நீங்கள் இணை வைக்கிறீங்களா அப்படிங்கிறான். அடுத்த வசனத்தில் வந்து أَمَّنْ يَهْدِيكُمْ فِي ظُلُمَاتِ الْبَرِّ وَالْبَحْرِ وَمَنْ يُرْسِلُ الرِّيَاحَ بُشْرًا بَيْنَ يَدَيْ رَحْمَتِهِ أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ تَعَالَى اللَّهُ عَمَّا يُشْرِكُونَ. நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது நெருக்கடியை சந்திப்பவன் பிரார்த்திக்கும்போது அதற்கு பதிலளித்து துன்பத்தை போக்கி உங்களை பூமியில் வழி தோன்றலாக ஆக்கியவனா? அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா? குறைவாகவே சிந்திக்கிறீர்கள். அப்போ அடுக்கடுக்காக அல்லாஹ் தஆலா வந்து கேள்வி கேட்குறான். உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தில் நான் தானே நீக்கிறேன், அப்படி இருந்தும் என்கிட்ட கேட்காம நீங்கள் வந்து இணை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கேள்வி எழுப்புறான். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரப்புனுடைய பண்புகளுடைய வெளிப்பாடு. அவன் ரப்பாக இருக்கிறதுனால தான் அவன் நமக்கு வந்து சும்மா படைச்சதோடு விடல, அவன் படைச்சி நமக்கு எல்லா வாழ்வாதார ஏற்பாடுகளையும் செய்கிறான். அவன் தான் ரப்பு. அதனால் அவன் சொல்கிறான், உனக்கு இவ்வளையும் கொடுத்துருக்கேன், எல்லா வாழ்வாதாரத்தையும் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறான். இப்போ பெற்றோர்களுக்கு கூட நம்ம வந்து அந்த முரப்பின்னு சொல்லுவாங்க அரபியில். முரப்பின்னா வந்து பெற்றோர்களும் நம்மளை வந்து பாதுகாப்பு ஏற்பாடெலாம் செய்கிறாங்களே,
இப்போ ஒரு தாய் வந்து எப்படி வந்து நம்மளை பராமரிக்க செய்கிறாங்க தானே, அல்லா மாதிரியா இல்லைன்னா கூட அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. அந்த பிள்ளைக்குள்ள எல்லா வேலையும் அதுக்கு தேவை உணவு, உடை, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி என்ன அது தெரியுது தானே. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும், என்ன செய்யணுங்கிற அந்த பாதுகாப்பு வேலையெல்லாம் செய்கிறாங்களே. அதுக்கு தான் அந்த முரப்பி அப்படிங்கிற அந்த பேர் கூட வந்து அவங்களுக்கும் பொருந்தும், ஒரு ஆசிரியருக்கு பொருந்தும் முரப்பிங்கிறது. ஏன்னா வந்து அவர் வந்து ஆசிரியர் வந்து அந்த கல்வித்துறையில் வந்து இந்த பிள்ளைக்கு அவங்களுடைய மாணவர்களுக்கு எப்படி எப்படின்னா எது இதெல்லாம் வந்து தேவையோ அதை அத்தனையாக வந்து சொல்லி கொடுக்குறாருல, அவங்களுக்கும் வந்து இந்த முரப்பிங்கிற அந்த பேர் வரும். அந்த ரப்புலன்னு வந்த அந்த பராமரிப்புக்குன்னு உள்ள அந்த சொல்லுலன்னு வந்தது தான் இந்த முரப்பிங்கிற சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம 26வது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அஷ்வாராவில் வந்து 69லேருந்து 87 வரையிலுமே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு வருது. அதில் ஒரு 81 வரலும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வந்து ரப்புனுடைய பண்புகள்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. வத்லு அலைஹிம் நப இப்ராஹீம், அவர்களிடம் இப்ராஹீமின் வரலாற்றை கூறுகிறார்கள். إذ قال لأبيه وقومه ما تعبدون قالوا نعبد أصناما فنظل لها عاكفين. எதை வணங்குகிறீர்கள் என்று தமது தந்தையிடமும் தமது சமுதாயத்தினரிடமும் அவர் கேட்டபோது, நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம், அவற்றை வணங்குவதில் உறுதியாக இருக்கிறோம் என்றனர். قال هل يسمعونكم إذ تدعون أو ينفعونكم أو يضرون. நீங்கள் அழைக்கும்போது இவை செவியுறுகின்றனவா அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றனவா என்று அவர் கேட்டார். قالوا بل وجدنا آباءنا كذلك يفعلون. எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதை கண்டோம் என்று அவர்கள் கூறினர். قال أفرأيتم ما كنتم تعبدون أنتم وآباؤكم الأقدمون فإنهم عدو لي إلا رب العالمين. அகிலத்தின் இறைவனை தவிர நீங்களும் முந்தி சென்ற உங்கள் முன்னோர்களும் எதை வணங்குவோராக இருக்கின்றீர்கள் என்பதை கவனித்தீர்களா? அவை எனது எதிரிகள். அல்லஸீ ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நேர் வழி காட்டுவான். வல்லஸீ ஹுவ யத்ஐமுனி வ யஸ்கீன், அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருக செய்கிறான். வ இஸா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுறும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான். வல்லஸீ யுமீதுனி சும்ம யுஹ்யீன், அவனே என்னை மரணிக்க செய்வான், பின்னர் எனக்கு உயிர் கொடுப்பான். இந்த வசனங்கள் வந்து ரப்புனுடைய பண்புகளை அழகாக தெளிவாக நம்மளுக்கு சொல்லி காட்டக்கூடிய வசனமாக இருக்குது. ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதாவது அவன் தான் படைக்கிறான், படைக்கிறது, வழிகாட்டுறது, உணவளிக்கிறது, குடிபானம் கொடுக்கறது, ஆரோக்கியத்தை கொடுக்கறது, மரணத்தை கொடுக்கறது, உயிர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு ரப்புனுடைய முக்கியமான பண்பு. அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நேர் வழி காட்டுவான். அப்போ வந்து இந்த படைத்தலும் வழிகாட்டுதலும் இது ஒரு துறை. அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருக செய்கிறான். அப்போ அந்த உணவளிக்கிறது, குடிபானம் கொடுக்கறது இது ஒரு துறை. நான் நோயுறும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான். அப்போ ஆரோக்கியமும் நோயும் இதுவும் ஒரு துறை. அவனே என்னை மரணிக்க செய்வான், பின்னர் எனக்கு உயிர் கொடுப்பான். அப்போ மரணிக்க செய்கிறது, உயிர் கொடுக்கறது இது ஒரு துறை. அப்போ இது அத்தனையாக செய்யக்கூடியவன் தான் ரப்பு. இந்த ரப்புனால் மட்டும்தான் இது அத்தனையும் செய்ய முடியும். இப்போ ஒரு சாப்பாடு எடுத்துக்கும். இப்போ சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ விவசாயம் செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த உணவுகள் எல்லாமே வந்து மனிதனுக்கு வந்து அவனுடைய முயற்சியில் அவன் விவசாயம் செஞ்சு எல்லாம் அவனுக்கு கிடைக்கிது. ஆனால் வந்து அந்த விவசாயம்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பூமியை தயார்படுத்தணுமே, அது யாருடைய வேலை? அது வந்து அல்லாஹ்வுடைய வேலை தானே. அது மனிதனுடைய வேலை கிடையாது, அது அல்லாஹ்வுடைய வேலை. அப்போ மனிதன் வந்து விதையை தான் போடுறான், ஆனால் அது பலவிதமான அந்த விதையை போடுறான், அது பலவிதமாக உருவாக்கி கொடுக்கறது. அதுக்கு வந்து பூமியை தயார்படுத்தி வச்சுருக்குது அல்லாஹ்வுடைய வேலை. இப்போ பூமியோடைய இயல்பு என்ன? அதாவது பூமி வந்து பூமியில் எதை போட்டாலும் வந்து பூமி வந்து உறிஞ்சிக்கும். அதுதான் பூமியோடைய இயல்பு. இப்போ ஒரு இரும்பு தூக்கி போட்டாலும் அந்த இரும்பு இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு மனிதனை வந்து மரணிச்சது பிறகு அவனை வந்து இப்போ புதைக்கிறோம்.
அப்போ அவனும் வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் சென்று பார்த்தீங்கன்னா அதுவும் எலும்புக்கூடு கூட தேர மாட்டேங்குது, அதுவும் போயிடுது. பூமி எல்லாத்தையுமே எதை போட்டிங்கனாலும் பூமியில் வந்து பூமியோட தன்மை அப்படி தான், எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஆக்கிடும். ஆனால் இதுக்கு இது வந்து பூமியோட தன்மையாக இருந்தாலும் கூட கொடுக்கக்கூடிய தானியம், செடி கொடி, இந்த விதைகள் இதெல்லாம் மட்டும் வந்து ஏன் விட்டு வச்சுருக்கு? இதெல்லாம் முழுங்குறது இல்லையா? அப்போ வந்து இதெல்லாம் மனிதனுக்கு தேவை. மனிதனுக்கு தேவைங்கிறதுனால தான் இது வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மனிதனுக்கு இதெல்லாம் மனிதன் என்னத்த சாப்பிடுவான்? எல்லாத்தையுமே பூமி சாப்பிட்டுருச்சுன்னா மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமே. அதனால் இது வந்து ரப்புனுடைய ஏற்பாடு. ஏன்னா எல்லாவற்றுக்கும் வந்து ஆலமீனாக இருக்கான்ல அல்லாஹ். அதனால் எல்லாத்தையும் நுணுக்கமாக சிந்திச்சு செஞ்ச எல்லாத்தையும் படைப்பான். அவன் பெரிய மகத்தான படைப்பான்லாம் இருக்கக்கூடியதுனால அவனுடைய அந்த படைப்பில் எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கையும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மழைக்காலத்தில் வந்து அந்த எறும்பு என்ன செய்யும்னா வந்து உணவு தேடி போகாது. அது வந்து வெயில் காலத்துலேயே வந்து அந்த உணவை வந்து சேமித்து வச்சுக்கும், இந்த மழை காலத்தில் உதவுறதுக்காண்டி. இப்போ வந்து அது அரிசி, நெல், இந்த கோதுமையெல்லாம் இது என்ன செய்யும்னா பதுக்கி வச்சுக்கும், அதனுடைய இடத்துல போய் பதுக்கி வச்சுக்கும். அப்போ வந்து இந்த அரிசியெல்லாம் வந்து பதுக்கி வைக்கும் போது எப்படி பதுக்கி வைக்கணும்னா, அரிசி சும்மா பதுக்கி வச்சுருந்துச்சுன்னா அது வந்து திருப்பி முளைச்சிடும். அதனால் அதுக்கு அல்லாஹ் தஆலா வந்து ஒரு அறிவை ஒன்று கொடுக்குறான். அல்லாஹ் கொடுத்த அறிவில் வந்து அது என்ன செய்யுதுன்னா அந்த அரிசியை வந்து 2ஆக உடச்சி வைக்கிது. அந்த 2ஆக உடச்சி வச்சிச்சுன்னா அது திருப்பி முளைக்காது. ஏன்னு கேட்டால் வந்து அந்த ஒரு எறும்புக்கும் வந்து அல்லாஹ் தான் அந்த ரப்பு தான் உணவுக்கு பொறுப்பு ஏற்றிருக்கான். அதனால வந்து அதுக்கு அந்த அறிவை கொடுத்தது யார்? ரப்பு தான். ஒரு கொத்தமல்லி எடுத்துங்க, அதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு 2ஆக போட்டு வைக்கிட்டுன்னு வச்சிங்களேன், அதுவும் திருப்பி முளைச்சிடும் கொத்தமல்லி. ஏன்னா ஒரு விதைகளுக்கும் ஒரு தன்மை இருக்குது தானே. அப்போ வந்து இந்த கொத்தமல்லி 2ஆக உடச்சி போட்டாலும் அந்த திருப்பி முளைக்குங்கிறதுனால அல்லாஹ் வந்து அந்த எறும்புக்கு வந்து அந்த அறிவு கொடுத்து அதை 4ஆக உடச்சி வைக்கிது. அது 4ஆக வெட்டி வைக்கும்போது அது திருப்பி வந்து முளைக்காது. அப்போ அதை சேமித்து வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உதவுது. அப்போ இந்த அறிவை கொடுத்தது யார்? ரப்பு. அதுக்கு தான் அவன் பேர் ரப்புல் ஆலமீன்னு இருக்கிறான். சில உயிரினங்களுக்கு ஒரு செல்லு தான் இருக்கும், அதுக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பேற்கிறான். அடுத்து வந்து அல்லாஹ் வந்து நம்மளை எப்படிலாம் வந்து பராமரிக்கிறாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், ஒரு அற்புதமான உதாரணம் வந்து அந்த தாய்ப்பாலை பற்றி சொல்லலாம். தாய்ப்பாலுங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் சுரக்கக்கூடிய ஒன்று கிடையாது. எந்த பெண் வந்து பிரசவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சுரக்கும். அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். ஏன்னா அது கரெக்டாக அந்த புள்ள பெற்ற உடனேயே அந்த பெண்ணுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிடுது. அந்த தாய்ப்பாலில் உள்ள அதிசயத்தை பார்த்தோன்னா அவன் எப்படிப்பட்ட ரப்பாக இருக்கிறாங்கிறது நம்ம அறிய முடியும். அல்லாஹ் வந்து இது எளிமையான முறையில் கிடைக்கிற மாதிரியாக எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருக்கான். அதாவது வந்து ஒரு ஏழைப்பட்ட தாயாக இருக்கட்டும், ஒரு பணக்கார தாயாக இருக்கட்டும், இந்த இதெல்லாம் கிடையாது, இந்த பிரச்சனையே கிடையாது. அவன் ஏழைப்பட்டவங்களுக்கு பால் வாங்குறதுக்கு காசு இல்லை, அந்த பிரச்சனையே கிடையாது. அந்த குழந்தைய பெற்றெடுத்து அதுக்குள்ளே பொறுப்பு அல்லாஹ் இப்படி ஏற்றிருக்கிறான். உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய்க்கு பால் சுரந்து உடனே அந்த குழந்தைக்கு உணவு கிடைக்கிது. அந்த குழந்தை பிறந்ததோடையே வந்து இந்த ஃபஸ்ட்டு சுரக்கக்கூடிய அந்த பால் இருக்குல்ல, அது வந்து அதுக்கு பேர் வந்து கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு லைட்டு மஞ்சளாக இருக்கும். கிட்டத்தட்ட அதுக்கு கூட ஒரு பேர் வச்சுருக்காங்க, லிக்விட் கோல்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட்டு சுரக்கிற அந்த பாலுக்கு எதுவுமே ஈடு கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த ஃபஸ்ட்டு வர அந்த பால் வந்து அந்த கொஞ்ச நேரம் தான் வந்து அதனுடைய அதுக்குள்ளே அந்த வைட்டமின் எது தேவையோ, பிள்ளைக்கு என்ன தேவையோ அது வந்து எல்லாம் வந்து அது ஃபஸ்ட்டு உள்ள அந்த பாலில் வச்சுருக்குறோம். ஏன்னா குழந்த பிறந்ததோட அதுக்கு வந்து தண்ணி சத்து தான் ஃபஸ்ட்டு தேவை. அதனால தான் அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அப்போ வந்து அந்த கொஞ்ச நேரம் குடிக்கக்கூடிய அந்த பால் அந்த வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் அதனுடைய தன்மை இருக்கும். அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பிள்ளைக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரியா குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்தும் வந்து அந்த பாலில் இருக்குதாம். அதுக்கு பிறகு உள்ள அந்த பால் வேறு. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சட்டமுமே வந்து குரானில் சொல்லக்கூடிய ஒரு சட்டமுமே வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மையாக தான் இருக்குது. இப்போ வந்து பால்குடி பருவம் வந்து 2 வயசு மட்டும் குழந்தைக்கு 2 வயசு மட்டும் தாய்ப்பால் கொடுக்குறது அல்லாஹ் தஆலா வந்து கட்டளையாக இட்டிருக்கிறான். அது வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை தானே. இந்த தாய்ப்பாலுடைய தன்மை வேறு வந்து உங்களுக்கு சீசனுக்கு தகுந்தாப்புல மாறும். அதாவது சம்மரில் அந்த தாய்ப்பாலுடைய தன்மை வேறையாக இருக்கும், விண்டரில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா அதிகமாக வெயிலாக இருக்கிறதுனால வந்து தாகம் அடிக்கக்கூடிய ஒரு சீசனாக இருக்கிறதுனால தண்ணி சத்து அதிகமாக இருக்கும், நீர் சத்து அதிகமாக இருக்கும், அது அதிகரிச்சிருக்கும் அந்த தாய்ப்பாலில்.
இதே வின்டரில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு நாள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு காலை உணவு, பகல் உணவு, மதியான உணவுலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிள்ளையோடைய உணவுலேயே வந்து அந்த தாய்ப்பாலுக்கு அல்லாஹ் தஆலா வந்து பல தன்மை கொடுக்குறான். அது மாறி மாறி அதனுடைய வைட்டமின் வந்து மாறுமா. காலையில் ஒரு விதமான என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல மாறிக்குமா. பகலைக்கு வந்து அது வேறு மாதிரியான மாற்றமாக இருக்குமா. ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு தன்மையில் மாறுமா அந்த அந்த தாய்ப்பால். அது இல்லாமல் அந்த குழந்தை வந்து இந்த வாய் வச்சு இந்த குடிக்கும்போது அந்த நெப்பின் பகுதியில் உள்ள நரம்புகள் வந்து அந்த குழந்தையின் வாயில் உள்ள அந்த உமிழ்நீர் இருக்குல்ல, அது வந்து அந்த அது மூலிமா அந்த தகவல்களை வந்து உணருதான். அதன் மூலியமா வந்து இந்த தாயோட உடலுக்கு வந்து குழந்தைக்கு என்ன தேவை, நீர் நீர் சத்து தேவையா, கொழுப்பு சத்து தேவையா, நோய் எதிர்ப்பு சக்தி தேவையா, என்ன தேவைங்கிற அந்த தகவல்லாம் கிடைக்குதாம். அதோட அந்த தாய்ப்பாலுடைய தன்மையே மாறுது. இப்போ அந்த குழந்தைக்கு பேச தெரியாது. அந்த குழந்தை வந்து எனக்கு இது செய்யுது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு உடம்புல இந்த மாதிரியே சூடாக இருக்குது, ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கு பேச தெரியுமா? உடம்பு சரியில்லைன்னா அந்த குழந்தைக்கு வாயை திறந்து சொல்ல தெரியாது. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடு பண்ணுறான். அந்த உமிழ்நீர் மூலிமா வந்து எல்லா தகவலும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அம்மாவுடைய பாடிக்கு வந்து போய் அந்த பாடி வந்து தயாராகுது. அந்த அந்த பால் பாருங்கள் எப்படி அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை அப்படியே அந்த பால் வந்து அது அந்த தேவையை மாற்றிக்குது. அப்போ அடுத்த பால் வந்து அந்த குழந்தையோட தேவையை பூர்த்தி செய்யுது. இப்போ இந்த நன்மைகள்லாம் யாரும் உணராததுனால தான் நிறையா பெண்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததோட அந்த தாய்ப்பால் கொடுக்குறத வந்து தவிர்த்துக்கிறாங்க. அது தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் சொல்கிறாங்க. அல்லது வந்து அவங்களுக்கு அந்த கொடுக்கறதுக்கு ஒரு சோம்பல் ஏற்படுது. இந்த மாதிரி பல காரணங்கள். ஏன்னா குழந்தைக்கு இப்போ தாய்ப்பால்னால் ஃபஸ்ட்டு டேஸ்லாம் வந்து குழந்தை பிறந்தது பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தைக்காண்டி வந்து பால் சும்மா கேட்கும், அதில் அழுதுகிட்டு இருக்கும், அழுகுற நேரம்லாம் பால் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனாலேயே நிறையா பெண்கள் வந்து கொடுக்குறத தவிர்த்துக்கிறாங்க. ஆனால் இதனுடைய நன்மையெல்லாம் அறிஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் நம்ம விலகி இருக்க மாட்டோம். மேலும் வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்குறதுனால வந்து புற்றுநோயிலேருந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து கேன்சர் போன்ற வியாதிலாம் வந்து இது தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதுலேயே கொடுக்கக்கூடிய அந்த பால் தான் வாழ்நாள் முழுக்க வந்து நம்மளை நிறைய வியாதியிலேருந்து காப்பாற்றுது, ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அத்தாட்சிகள். அதுவும் பார்த்தா இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பெருசாக எதுவும் முயற்சி செய்யணுமானா வந்து அதுவும் தேவை கிடையாது. இப்போ டாக்டர்ஸ்லாம் போய் கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, தண்ணி குடிங்க, நிறையா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, இது 2ம் போதுமானது, இது 2ம் செஞ்சாலே உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெறும் தண்ணி, இந்த தண்ணியை குடித்தாலே வந்து தாய்ப்பால் சுரக்கும். அது எல்லாருக்கும் தண்ணிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று தானே. அப்போ வந்து எல்லா தாய்மார்களும் வந்து பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டா வந்து அவங்க உடம்ப வளர்த்துக்கிறாங்க. எல்லாருக்கும் அது வாய்ப்பு இல்லை தானே. ஒரு நீச்சர் சாப்பிட்றவங்களுக்கு கூட தான் நல்லா சுரக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான ஆகாரம் சாப்பிட்றவங்களுக்கு தான் நல்லபடியாக எல்லாம் சுரக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஒரு சாப்பாடு செய்யணுன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே தேவைக்கேற்ப தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். ஒரு சாப்பாடுனா இது அதுக்கு தேவையோ கறிப்புள்ளி, மசாலா எல்லாம் தானே கொடுப்போம். எல்லாத்தையும் கொடுத்தா தான் அது ஒரு சாப்பாடு அமையும். ஆனால் இதுக்கு அதெல்லாம் தேவையா? தாய்ப்பாலுக்கு எதுவுமே தேவையில்லை. அது ஒரு பெரிய அற்புதம். அல்லாஹ் தஆலா அதை வந்து கொடுக்க பொதுவாக இந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க உங்களுக்கு சுரக்கும்பாங்க. அவ்வளோதான். வேறு எந்த விதமான ஒரு பெரிய முயற்சியும் செய்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அந்த மலம் இருக்கு, அது எவ்வளோ ஈஸியான முறையில் அல்லாஹ் வெளியாக்குறான். அதுவும் லிக்விடாக தான் வருது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து இந்த இருவலா அதுக்கெலாம் வேலையே கிடையாது. அதுவும் வந்து லேசான முறையில் அந்த குழந்தைக்கு எவ்வளோ எளிமையான முறையில் அதை வெளியாக்கணுமோ அதை அல்லாஹ் தஆலா அதுக்கு தகுந்தாப்புல வெளியாக்குறான். அந்த மலத்தில் தான் அல்லாஹ் தஆலா எவ்வளோ அதிசயத்தை வச்சுருக்கான். அதை ஒரு டெஸ்ட்டுக்கு அனுப்புனா கூட அதில் டிஎன்ஏ தகவல்கள்லாம் கிடைக்கிது. ஒருத்தவங்களுடைய ஒரு மனிதருடைய மனநிலை எப்படி இருக்குதுலாம் கண்டுபிடிக்கிறாங்களாம். எக்கச்சக்கமான தகவல்கள் வந்து ஒரு மலத்தை ஆராய்ச்சி பண்ணாலே அவ்வளோ தகவல் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. அந்த உமிழ்நீர் எடுத்துங்க, அது யாருக்காக இருக்கட்டும், அந்த குழந்தைக்காக இருக்கட்டும், நமக்காக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், ஒரு உமிழ்நீர் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய அதிசயம். எல்லாருக்குமே எந்த அளவு சுரக்கணுமோ அந்த அளவுக்கு தான் சுரக்குது. அது கூடுதலாக சுரந்துட்டாலும் நம்மளால் வந்து தாங்க முடியாது, பேசவும் முடியாது, எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். அது குறைச்சி அது சுரந்தாலும் நம்மளால் முழுங்க முடியாது.
அதுவும் பெரிய கஷ்டமாக போயிடும். அதனால் அது எவ்வளோ தேவையோ அல்லாஹ் தஆலா அதையும் கரெக்டாக சுரக்க வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு அதிசயம்தான். அல்லாஹ் வந்து மகத்தான படைப்பாளங்கிறது இது அத்தனையும் நம்ம உள்வாங்கும்போது நமக்கு இதை உணர முடியுது. அப்போ இந்த ரப்புனுடைய பண்புகளை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.